இல்லை ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையில் அடிபட்டுருச்சா? இல்லை ப்ரோ, ஒன்றும் அடிப்படல. கையில் மண்ணு தான் ஓட்டிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ப்ரோ, பார்த்து. இவன் பார்க்கும் போது இடிச்சுட்டு நம்மளை பார்த்து போக சொல்கிறான் பார். சரி ப்ரோ. ப்ரோ இங்கே வா. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஊருக்கு புதுசா? ஆமாம். இங்கே பேக்கில் இருக்கும்போதே பஸ் ஆச்சுன்னு போயிடுவானுங்க. நீ அசால்ட்டாக விட்டு போகிற. இந்தா. ஹலோ மாப்பிள்ள. என்னடா பஸ் இறங்கிட்டியா? மாப்பிள்ள இப்போ தான் மாப்பிள்ள பஸ்ஸை விட்டு இறங்கினேன். உன்னை நம்பி தானே ஊரோட தனியாக வந்திருக்கேன். உன்னை தவிர வேற யாரும் தெரியாது மாப்பிள்ள. அதெல்லாம் கவலைப்படாதடா, சென்னைக்கு வந்துட்டல. மாப்பிள்ள நீ தான் மாப்பிள்ள வேலை வாங்கி தரணும். நான் இருக்க மாப்பிள்ள பார்த்துக்கிறேன். நான் இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், நீ அங்கேயே இரு. மாப்பிள்ள இங்கே இருக்க டீ கடை பக்கத்தில் தான் இருக்கேன், சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே, அங்கேயே இரு. அண்ணா ஒரு டீனா. சென்னைக்கு புதுசா? அது எப்படிங்க பார்த்து எல்லாருக்குமே தெரியுது நான் சென்னை புதுசுன்னு? அதாவது சென்னைக்கு புதுசாக வரவங்கள சென்னைக்காரங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ தானே வந்திருக்க, போக புரியும். என்னங்க புரியும்? இப்போது நிறைய பேர் ஊர்லேருந்து சென்னைக்கு வராங்க. அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் இருக்கும்டா. இப்போது படிப்புக்காக வராங்க, சில பேர் படிச்சுட்டு வேலை தேடி வராங்க, சில பேர் ஊரில் பிரச்சனைன்னு வராங்க, சில பேர் ஊரே பிரச்சனை வராங்க. இந்தமாதிரி அப்படி இப்படின்னு நிறைய ரீசன் வரவங்களுக்கு சென்னை புதுசாக ஒன்று சொல்லி தரும். அப்போ அவனும் சென்னைக்காரன் ஆகுறான். அப்போது அவனும் சென்னைக்காரன் இப்போ தெரியும், சென்னைக்கு வரவங்கள பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவான். அப்போ அவன் என்ன கற்றுக்கிட்டானோ இங்கே புதுசாக வரவங்களுக்கு சொல்லி தருவான். பா நான் இவ்வளோ சொல்கிறீங்க நீங்கள்? இந்த ஊரா நீங்கள்? இப்போ இந்த ஊர் தான், இதுக்கு முன்னாடி வெளியூர். வெளியூரா? பார்த்தா தெரியவே இல்லை. நீயும் சென்னைக்கு வந்துட்டல, இது உன்னையும் வேறு மாதிரி மாற்றும். நான் போய் காசு கொடுத்து வந்துடுறேன்.
புதுசா? சென்னைக்கு புதுசா? ஆமாம். நானும் சென்னைக்கு புதுசு தான். 2 பேரும் சேர்ந்து வேலை தேடலாமா? ஓகே.